பூமிக்கு ஒரு நியூ மினி மூன், அதாவது புது குட்டி நிலா கிடைக்க போகுதுங்க. என்னடா கதை சொல்றேன்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, நிஜமா நடக்க போறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். 2024 PT5 ஆஸ்ட்ராய்டு, அதாவது சிறுகோள் புவியீர்ப்பு விசையால ஈர்க்கப்பட்டு பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கிறது தான் சமீபத்துல பேசும் பொருளான டாபிக். இந்த சிறுகோள் செப்டம்பர் 29 இருந்து நவம்பர் 25 வரைக்கும் 53 நாட்கள் பூமியை ஒரு முறை சுற்றி வரப்போகுது. அதாவது எப்படி நிலா பூமியை சுற்றி வருதோ அதே போல இந்த ஆஸ்ட்ராய்டும் பூமியை சுற்றி வரப்போகுது. மீண்டும் ஸ்பேஸுக்கு போறதுக்கு முன்ன இந்த சிறுகோள் பூமியை ஒரு தடவை சுத்தும். இதுக்கு முன்ன இது மாதிரி வந்த சிறுகோள்கள் பூமியை பல முறை சுற்றி வந்திருக்கு. 2026 வந்த சிறுகோள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பூமியை பல முறை சுற்றி வந்திருக்கு. இன்னொரு சிறுகோள் பல வருஷங்களா புவிவட்ட பாதையில இருந்து 2020 தான் வெளியே போயிருக்கு. இது மாதிரியான நிகழ்வுகள் பூமிக்கு அருகே உள்ள பொருட்களை தற்காலிகமா புவியீர்ப்பு விசையால ஈர்க்கப்படுறதுனால தான் அவ்வப்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து வருது. இது போன்ற சிறுகோள்களோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி குறைவுதான். இது மாதிரி சிறுகோள்கள் தங்களோட ஒரிஜினல் சுற்றுப்பாதையில இருந்து விலகி சில காலம் பூமியை சுற்றிவிட்டு பின்ன தங்களோட சுற்றுப்பாதைக்கு திரும்ப போயிடும். 2024 PT5 ஆஸ்ட்ராய்டு சில வாரங்கள் தான் இங்க இருக்கும்னு சொன்னாலும் பூமி இது போன்ற நியர் எர்த் ஆப்ஜெக்டோட ரெகுலரா இன்டராக்ட் பண்ணி வர்றது நமக்கு தெளிவாகுது. எதுவா இருந்தா என்னங்க, மனுஷங்க அறிஞ்சிடாத பல வினோதங்கள் இந்த பிரபஞ்சத்துல உலாவிக்கிட்டு இருக்கிறது தாங்க உண்மை.